யோபு புஸ்தகம். இந்த கால வேளையில் நாம் யோபு புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 26ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் மறுபடியும் படிக்கிறேன். அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நான் படிக்கும்போது, அன்பானவர்களே, யோபுனுடைய சிநேகிதர்கள் யோபு குற்றம் சாட்டுகிறார்கள். யோபுவின் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. யோபு வேதனையோடு கூட இருக்கிறான். இந்த சிநேகிதர்கள் சொல்ல சொல்ல அவனுக்கே ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஆனால் யோபு தன்னுடைய நீதியிலே அவன் உறுதியாக இருக்கிறான். நான் நிச்சயமாகவே தவறு செய்யலை அப்படின்றதில் அவன் உறுதியாக இருந்தான். நான் யாருக்கும் தீமை செய்யலைன்றதில் யோபு உறுதியாக இருந்தான். தேவனுக்கு முன்பாக பாவம் செய்யலைன்றதில் யோபு உண்மையாகவே உறுதியாக இருந்தான். ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் செய்யாத ஒருவனுக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும்? தேவன் அநீதியாய் தண்டிப்பாரோ? அவர் நீதி உள்ள தேவன் அல்லவா என்று யோபுவின் சிநேகிதர்கள் சொல்ல 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 இவன் ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்குமான்ற இடத்துக்கே அவன் கடந்து வருகிறான். நான் பாவியாக இருப்பேனோ என்றெல்லாம் அவனுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் ஓடி வருகிறது. அதில் ஒரு சிநேகிதன் தான் சொல்கிறான், அந்த தேவன் அப்படி செய்ய மாட்டார். ஒருவேளை ஒருத்தன் நீ மனம் திரும்பினா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஸ்தோத்திரம். நீதியின் பலனை தேவன் கொடுக்கிற தேவன் அப்படின்றத இந்த கால வேளையில் நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அன்பானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நீதியின் பலனை அவனுக்கு கொடுப்பார். அவனுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதில் வாசிக்கிற போது மீண்டும் யோபுவே உமக்கு நீதியின் பலன் என்ன செய்யும்? கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாகி நமக்குரிய நீதியின் பலனை தேவன் நிச்சயமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த யோபு புஸ்தகத்தில் இன்னும் 2 வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் படிக்கும்போது, இதில் நீர் நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன், மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். யோபு 10 சொல்கிறார், நீ நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு சொல்லுகிறேன், மனுஷரை பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்னது என்னவோ, யோபுவை குற்றம் சாட்டுகிற விஷயங்கள் அது தேவனே அறிவார். குற்றம் சாட்டுவதற்கு மனுஷன் எம்மாத்திரம். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் நாம் கவனிக்க வேண்டியது, மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நீதியின் பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் மறுபடியும் திரும்பவும் அதை கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். குறிப்பாக அதிலே நாம் 14வது வசனத்தை படிக்கும்போது, தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அவர் சொன்ன விஷயத்தையும் சரி, அவர் செய்த விஷயத்தையும் சரி, ஒரு முறை செய்துவிட்டு ஒரு முறை சொல்லிவிட்டு மறுபடியும் அதை என்ன செய்கிறதில்ல, தவறாக செய்துவிட்டோம் என்று திருத்துகிறவர் அல்ல. ஒரு மனுஷன் மனம் திரும்புகிற பொழுது தேவன் உதவி செய்கிறார், அதை மாற்றுகிறார். தான் செய்வது தவறு என்று ஒருபோதும் தேவன் என்ன செய்கிறதில்ல, மாற்றுகிறதில்லை. தேவன் தவறு செய்கிறதில்லை என்பதற்கான வசனம் இந்த வசனமாக இருக்குது. நாம் மனிதர்கள், நாம் பலமுறை நாம் சொல்லிவிட்டு திருத்தி இருக்கிறோம், செய்துவிட்டு திருத்தி இருக்கிறோம். நாம் தவறாக சொல்லாத விஷயம் இல்லை. ஆமாவா இல்லையா? நாம் எப்போவுமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோமா? நாம் சொன்னதில் தவறுகள் வந்திருக்கத்தானே செய்கிறது. நாம் பல நேரங்களில் நாம் சொல்லியிருக்கிறதிலே தவறு வந்திருக்கிறது. நாம் செய்ததிலும் நாம் எவ்வளவோ ஞானமுள்ளவர்களாக இருந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல செய்தது தவறு ஏற்பட்டிருக்கக்கூடும். ஆனால் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிற போது தேவன் ஒருபோதும் 2ஆம் தரம் திருத்துகிறவர் அல்ல. அதாவது அவர் முதலில் செய்தது தவறு என்று எவரும் சொல்லிவிட முடியாது அப்படின்ற இடத்துல தான் நாம் இங்கே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் தவறு செய்கிறவர் அல்ல என்பதை படிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம்.
சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்முடைய வாழ்வில் நீதியின் பலனை திரும்ப நிச்சயமாக தருவார். தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் அவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்முடைய நீதிக்குரிய பலன் கிடைக்காதிருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய நீதிக்குரிய பலன் என்ன செய்யும்? கிடைக்கும். நாம் நீதியாக இருந்தால், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால், தேவனுக்கு பிரியமாக இருந்தால், நிச்சயமாக அப்போது இல்லாவிட்டாலும் தேவன் நீதிக்குரிய பலனை நமக்கு கொடுக்காமல் இருப்பதே இல்லை. கட்டாயம் நிச்சயமாக கொடுப்பார். ஸ்தோத்திரம். வாங்க இங்கே வந்துருங்க, ஃப்ரண்ட்டில் உட்காந்து வாங்க, வாங்க முன்னாடி உட்காந்து. நம்முடைய நீதிக்குரிய பலனை தேவன் கொடுக்காமல் வைத்திருக்கிறவர் அல்ல. நம்முடைய நீதிக்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. திரும்ப தருகிற தேவன், இழந்து போனதை மறுபடியும் தேவன் கொடுக்கும் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவரால் அதை செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். சங்கீதத்தில் படிக்கும்போது 23ஆம் சங்கீதத்தில் தாவீது எழுதின அந்த சங்கீதத்தை படிக்கும்போது 3வது வசனத்தை படிக்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அதில் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன், என் ஆத்துமாவை தேற்றி. ஆத்துமா இப்போது தேற்றப்பட வேண்டிய இடத்துல அது இருக்குது. இழந்து போனது, ஆத்துமா சோர்ந்து போனது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது ஏற்படக்கூடியதுதான். சோர்வு நிச்சயமாக வரும். நிச்சயமாக ஆத்துமா சோர்ந்து போய் விடுகிறது. நம்முடைய மனசு ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறது. அல்லேலூயா. பார்த்தாலே முகத்திலே நமக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன், மூஞ்சி சரியில்லை இன்னைக்குன்னு சொல்லிடுறோம்ல. நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிட்டுனா முகத்தில் அது என்ன செய்யுது? வெளியே தெரிஞ்சிடும். என்ன தான் நம்ம அசட்டு சிரிப்பு சிரித்தாலும், சோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும், நம்முடைய முகத்தில் ஆத்மாவால் என்ன இருக்கோ அது முகத்தில் எழுதி என்ன செஞ்சிருது? ஒட்டிடுது. கரெக்டாக தெரியும். முகம் வெளிப்படுத்திடும். அந்த சோர்வுகளை வெளிப்படுத்திடும். அதை ஒரு நாளும் மறைக்க முடியாது. செயற்கையாக நாம் சோர்ந்து போகலன்னு நம்ம வெளியே காட்டி கொண்டாலும் கூட அது ரொம்ப நேரம் என்ன செய்யாது? நீடிக்காது. கொஞ்சம் நிமிஷத்துலேயே நம்முடைய இயற்கையான அந்த சோர்வு வெளியே நமக்கு தெரியும். அந்த ஆத்மா சோர்ந்து போகிற இடத்துல இருந்து தாவீது சொல்கிறாரு, மறுபடியும் என் ஆத்மாவை என்ன செய்கிறாருன்னா தேற்றி பழைய இடத்துக்கு என் ஆத்மாவை கொண்டு வர்றாருன்னு தாவீது சொல்கிறார். ஆத்மா தாவீதின் வாழ்வில் சோர்ந்து போனது உண்டு. இந்த சங்கீதத்தில் முழுவதிலும் காரணம், என் ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராக இருப்பதனாலே அவர் என் ஆத்மாவை என்ன செய்கிறாரு? தேற்றுகிறார்னு. ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் யார் என்னென்னமோ சொன்னால் கூட நம்முடைய ஆத்மா தேற்றப்படாது. கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பழைய இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, தாவீதின் வாழ்விலே ஆத்மா சோர்ந்து போயிருந்தால், ஒரே சோர்வுக்குள்ளே இருந்திருந்தால் திரும்பவும் தாவீது அந்த பழைய இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆனால் தாவீதை மறுபடியும் தேவன் கர்த்தரே தேற்றினார். அவனை மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்விலே இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை இழந்திருந்தாலும் தேவன் மறுபடியும் அந்த புதிய பழைய இடத்திற்கு, அல்லது அந்த உயரமான இடத்திற்கு, அந்த தேற்றப்பட்ட இடத்திற்கு, தைரியமான அந்த ஆத்மாவின் இடத்திற்கு தேவன் மறுபடியும் கொண்டு வருவதற்கு தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். உங்கள் ஆத்மா எவ்வளோ சோர்ந்து போய் கூட இருக்கலாம், தளர்ந்து போய் கூட இருக்கலாம். உங்கள் ஆத்மா இப்பொழுது சோர்வின் இடத்துல இப்போ கூட இருக்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் ஆத்மாவை தேற்ற முடியும். திரும்பவும் உங்களுடைய ஆத்மாவை பலமுள்ளதாகவும் தைரியமுள்ளதாகவும் மாற்ற தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். அதனால தான் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உங்கள் நீதியின் பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார்னு. அவனுக்கு கொடுப்பார். நீதிமானுடைய நீதியின் பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். ஏன் அப்படின்னா, அவன் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீதியாக இருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறான். அப்படியானால் நிச்சயமாக தேவன் கொடுக்கிற தேவன். ஆனால் சில காலங்கள் ஆத்மா சோர்ந்து போயிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? சில நேரங்களில் நமக்கு காரணம் புரியும், சில நேரத்தில் அதுக்கு காரணம் நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்வின் சோர்வுக்கான காரணம் என்ன? என் ஆத்மா ஏன் சோர்ந்து போயிடுச்சு, ஏன் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்ற காரணம் நமக்கு தெரியும். நம்ம இந்த விஷயத்தை தவறு பண்ணிட்டோம், அதனால் நமக்கு இதனால அப்படின்னு தெரியும். சில நேரம் அது நமக்கே என்ன செய்யாது தெரியாது. ஏன்னா யோபுக்கு அப்படி தானே. சில நேரம் நம்ம செய்த பாவத்தினால வந்த பிரச்சனை, அதனால தான் நமக்கு இவ்வளோலாம் வந்துட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் சில நேரம் யோபுவை போல் நம்ம என்ன பண்ணணும், நல்லா தானே பண்ணி போயிட்டு இருந்துச்சுது அப்படின்னு நமக்கே ஒன்றுமே புரியாது, இதற்கான காரணம் புரியாது. அதனால தான் யோபு புலம்புகிறான், நான் தவறு செய்யவில்லையே, எனக்கான தீமைக்கான பிரச்சனைக்கான வழி ஒன்றும் இல்லையேன்னு யோபு கலங்குகிறான். காரணமே தெரியாத சூழ்நிலையில் ஆத்மா சோர்ந்து போக வாய்ப்புகள் என்ன செய்யுது? இருக்குது.
சில நேரங்களில் ஆண்டவர் மௌனமாகவும் இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் சோர்வுகளில் தேவன் மௌனமாக இருக்கிறார். அந்த மௌனத்திற்கான காரணம் என்ன? நாம் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய மௌனம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாமல் பொறுத்திருப்பது, காத்திருப்பது, பரத்திலிருந்து எந்த உதவியும் கிடைக்காமல் இருப்பது, சில நேரங்களில் யோபுவை போல நமக்கும் ஆண்டவருக்கு இடையில் உள்ள தொடர்பு இல்லாதது போல ஒரு அனுபவம், தனிமையாக விடப்பட்ட சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் சில அனுபவங்கள் இருக்கும்போது நமக்குள்ள கேள்விகள் எழும்பும், ஏன் எனக்கு இப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் நாம ஒரு தீர்வுக்கு என்ன செய்ய வேண்டாம், வந்துவிட வேண்டாம். தயவு செய்து நாம ஒரு தீர்வுக்கு வந்துவிட வேண்டாம். நான் பாவியாக இருப்பதுனாலோ அப்படின்றதுனாலையோ, ஒருவேளை நம்ம அலசி ஆராய்ந்து பார்ப்பது தவறில்லை, என்றதில் குறை இருக்கான்னு பார்க்குறது தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தேவன் என்னை மறந்தாரோ என்றோ அல்லது தேவன் தீமை செய்தார் என்றோ நாம் ஒரு முடிவுக்கு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். என் ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று, தேவன் என்னை நிச்சயமாக கண்ணோக்கி பார்ப்பார், எனக்கு திரும்பவும் உயிர்ப்பிப்பார். ஸ்தோத்திரம். என்னுடைய ஆத்மாவின் சோர்வுக்கு காரணம் எனக்கு தெரியல, என் பிரச்சனைக்கான காரணம் எனக்கு தெரியல, ஏன் இந்த சூழ்நிலை வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நிச்சயம் மட்டும் எனக்கு இருக்குது, தேவன் எப்படியும் இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி என் ஆத்துமாவை தேற்றுவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை நடத்த மட்டும் நம்ம ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. இதுதான் யோபுட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமானது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வையும் யோபின் வாழ்வையும் ஒத்து போகும், சில நேரத்தில் ஒத்து போகும். ஆனால் யோபின் அளவுக்கு இல்லாட்டாலும் கூட கொஞ்சமாவது யோபுவோடு நம்முடைய வாழ்க்கை ஒத்து போகும். காரணம், அவனைப் போல நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், அவனைப் போல பிரச்சனைகள் நமக்கு வருகிறது, அவனைப் போல நாம் உண்மையாக இருந்தால், நம்பிக்கையோடு கூட இருந்தால், திரும்பவும் தேவன் என்ன செய்கிறார்னா உயிர்ப்பித்து மறுபடியும் கொண்டு வருகிறார். நீதிமானுடைய பலனை அவனுக்கு கர்த்தர் மறுபடியும் கொடுத்தார். யோபுவின் நீதிக்கு உரிய பலனை, அவனுக்குரிய பலனை ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், கொடுத்தாருன்னு பைபிளில் படிக்கிறோம். அதுவும் ஒரு மடங்கு அல்ல, 2 மடங்கு அவனுக்கு தேவன் கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய பலன் 1 மடங்கு தான் வச்சுக்கோங்களேன், 2 மடங்கு அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. காரணம் என்ன? அவனுடைய நீதி மட்டும் இல்லை, அந்த நீதி மத்தியிலேயும் இருந்த உண்மை. அல்லது அவன் நீதிக்கு பலன் 1 மடங்கு, ஆனால் அவன் நீதி துன்பத்திலும் துயரத்திலும் பாடுகளிலும் நிலைத்திருந்ததுக்கு இன்னொரு மடங்கு. ஸ்தோத்திரம். பிரைஸ்ல. பாடுகள் துன்பத்துக்கு முன்னாடி நீதியாக தான் இருந்தான், அதுக்கு பலன் கொடுக்கணும். உண்மையாகவே சராசரியான ஒரு நீதியாய் வாழ்கிற ஒருவனுக்கு தேவன் பலன் கொடுக்குறார். ஆனால் இவனுக்கு 2 மடங்கு. ஏன்னா அவன் நீதியை கெடுப்பதற்கு பிசாசு என்னவெல்லாமல் செய்தாலும் கூட அதிலும் உண்மையாக இருந்தானே, அதற்கு சேர்த்து இன்னொரு மடங்கு 2 மடங்கு தேவன் யோபுவுக்கு பலனை கொடுத்தார் என்பதனால தேவன் திரும்பவும் நீதிக்குரிய பலனை நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோபேல் புஸ்தகத்தில் நான் படிக்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை படிக்க விரும்புகிறேன். யோபேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீதிமானுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் அப்படின்ற வசனத்திற்கும் இந்த வசனத்துக்கும் இடையில் நாம் ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்விலே செய்த பாவத்து நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பினேன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனே அனுப்பின வெட்டுக்கிளி, அப்புறம் பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பட்சித்த வருஷங்கள். இது விவசாயிகளுக்கு இது புரியும், மற்றவங்களுக்கு உங்களுக்கும் ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா விவசாயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. வெட்டுக்கிளிகள் கூட்டமாக அந்த வயல்களில் இருக்கக்கூடிய தானியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அதில் இருக்கிற பச்சை புழுக்கள், இப்படி ஒவ்வொரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கிறது. தேவனை தேடாமலும் அல்லது அவர்கள் பாவம் செய்தபடியினாலும் தேவன் இவைகளை அனுமதித்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது மனம் திரும்புகிற பொழுது உண்மையாகவே தேவன் உங்களுக்கு திரும்ப என்ன செய்வார், தருவார்னு சொல்லப்பட்ட வசனம். அதாவது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பச்சை புழுக்களெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவார். ஸ்தோத்திரம். ஆமாம், இப்போ இல்லை, ஆனால் நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது, தேவனை தேடுகிற பொழுது அந்த விளைவின் பலனை திரும்ப உங்களுக்கு என்ன செய்வார்,
தருவார். நீதியின் பலன் உங்களுக்கு கிடைத்திருக்கணும், ஆனால் கிடைக்கல. ஆனால் மறுபடியும் உங்களுக்கு நீதியின் பலன் கட்டாயம் கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இதை விசுவாசிப்போம். நாம் நம்முடைய வாழ்வில் கிடைக்காமல் போனவைகள் அல்லது நமக்கு கிடைக்க வேண்டியதை ஏதோ ஒரு பச்சை புழு என்ன செஞ்சிருக்கு? பட்சித்திருக்கிறது. ஒரு வெட்டுக்கிளி நமக்கு கிடைக்க வேண்டிய பலனை பட்சித்திருக்கிறது, இப்படி எடுத்துக்கொள்வோமே. ஆனால் இந்த பச்சை கிளியும் வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் நம்மிடத்திலிருந்து நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பட்சித்ததினால் கிடைக்காமல் போனதை தேவன் மறுபடியும் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். இதை பச்சை புழு கொண்டு கொடுக்க போகிறதில்லை, இதை கர்த்தரே நமக்கு தருவார். நமக்கு வரவேண்டிய பலனை எடுத்துக்கொண்ட பச்சை புழுவும் வெட்டுக்கிளியும் திரும்ப அது நமக்கு கொடுக்க போகிறதில்ல. இவைகளை தேவனே நமக்கு என்ன செய்கிறார்னா கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நமக்கு யோபு புஸ்தகத்துக்கு நேராக வருவோம். 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நான் வாசிக்கிற போது ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்குறாரு. யோபுவை பார்த்து ஒரு சாட்சி கொடுக்குறார். என் தாசனாகி யோபுவின் மேலே கவனம் வைத்தாயோ அப்படின்னு. பிசாசு அங்கே நிற்கிறான். அவன்கிட்ட தன்னுடைய மகனை பற்றி ஆண்டவர் கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறார், பெருமையாக சாட்சியாக பேசுகிறார். நீ என் மகனை பார்த்தியா? அவன் எப்படி இருக்கிறான்? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்துருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகுறவனாக இருக்கிறான். அவனை போல பூமியில் ஒருவனும் நம்பர் 1, உலகத்திலே நம்பர் 1 யார் தான்? யோபு தான். அப்படி சொல்கிறார். அவனை மாதிரி ஒரு ஆளை நீ பார்த்துருக்கவே முடியாதுன்னு ஆண்டவர் அப்படி அவனை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் மேல் தேவன் வைத்த நம்பிக்கை. இல்லை, எல்லாரையும் அப்படி சொல்லிடுறாரான்னு தெரில, நம்மளெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியாது. ரைஸ்லாட யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோபுவின் வாழ்வை உண்மையாகவே ஆண்டவர் சொல்கிறாருன்னா அவன் எந்த அளவுக்கு உத்தமமாக இருந்திருந்தால் தேவன் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்னா யோசித்து பாருங்க. அன்பானவர்களே, இந்த வார்த்தை யோபுவுக்கு தெரிஞ்ச ஒன்று அவன் சொல்கிறான், விருதாவாகவா அவன் தேவனுக்கு பயப்படுகிறான், பயந்து நடக்கிறான் என்று யோபுவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த பேச்சுவார்த்தையில், சாத்தானுக்கும் ஆண்டவருக்கு இடையில பேச்சுவார்த்தையில் யோபுவை ஆண்டவர் நம்புகிறார், யோபுவை சாத்தான் என்ன செய்யலை? நம்பலை. சாத்தான் சொல்கிறான், இவன் விருதாவாக உண்மை தேடுகிறான், ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறதுனால, நீ உம்மிடத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள்னால உண்மை நம்பி இருக்கிறான். நீ ஆசீர்வாதத்தை கொடுக்காட்டா உண்மை நம்ப மாட்டான். இவனுடைய நம்பிக்கை எல்லாம் சுயநலம் சார்ந்த நம்பிக்கை, கிடைப்பதால் வருகிற நம்பிக்கை. கிடைக்காவிட்டால் உண்மை நம்ப மாட்டான். பணத்துக்காக நிற்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அன்பெல்லாம் பணத்துக்கான அன்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாத்தான் யோபுவின் விசுவாசத்தை சாத்தான் எப்படி பார்க்குறான்னா, அவனுக்கு கிடைப்பதால் இருக்கும் பக்தின்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உண்மையான பக்தியாக இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறார். சாத்தான் சொல்கிறான், ஆண்டவரே நீர் அவனை வேலி அடைக்கலையா? அவனுடைய கையின் கிரியைகளெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கலையா? அவனுடைய சம்பத்தெல்லாம் தேசத்தில் பெருகி இருக்கிறது இல்லையா? யோபு ஒரு பெரிய ஒரு ராஜா போல இருக்கிறானே, அவனுக்கு செல்வ செழிப்பு இருக்குது, அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வேலி அடைக்கலையா, பாதுகாக்கலையா? இதெல்லாம் சாத்தான் சொல்கிறான். அதனால தான் அவன் நம்பியிருக்கிறான். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உம்முடைய முகத்துக்கு நேரே உம்மை தூஷிக்கானா பாரும். நிச்சயமா நீர் அவனை கைவிட்டால், நீர் அவனை கொடுக்கக்கூடிய அந்த வேலி அடைப்பை எடுத்துட்டா அவன் உண்மை என்ன செய்வான்? தூஷிப்பான்னு சொல்கிறான். நம்புறானா இல்லையோ, உத்தமமானா இருக்கானோ இல்லையோ, உண்மை என்ன செய்வான்? அவன் தூஷிப்பான்னு அவன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கையில் அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அவன் ஜீவனை எடுக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டிருக்கிறாரு. இதுதான் நடந்த விஷயம். இதுக்கு பிறகு தான் யோபுவின் வாழ்விலே ஏராளமான பிரச்சனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்கிறான்? சந்திக்கிறான். ஒவ்வொன்றாக அவன் இழந்து போகிறான். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? அவன் எல்லாவற்றையும் இழந்து அவனுக்கு இப்போ தனி மரமாக நிற்கிறான். சரீரத்திலும் அவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. மனைவிக்கு மட்டும் ஒன்றுமே செய்யலை. மனைவி அவனை பார்த்துக்கிறார். இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான்.
மனைவி மனைவி இல்லாமல் இருந்தால் கூட யோபு பரவாயில்ல போல, இருந்தால் தான் அவனுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவள் இருந்து அவனை என்ன செய்கிறா, வேதனைப்படுத்துகிறா. சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை இன்னுமா ஆண்டவர் மேலே உத்தமமாக இருக்க விரும்புகிற. அப்போ என்ன தெரியுது அதில், இவன் இவ்வளோ பாதிப்பு கடைசி வரைக்கும் பாதிக்கப்பட்ட பிறகும் கூட இன்னும் உத்தமத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான்னு சொல்கிறது யார் காரணம்? இந்த யோபின் மனைவி தான் காரணம். யோபின் மனைவி வார்த்தையே சாட்சியாக இருக்குது. அப்போ இன்னமும் நீ உத்தமத்தில் உறுதியாக இருக்கணுமா? எல்லாம் போன பிறகு இன்னும் உறுதியாக இருக்கணுமான்னா இந்த யோபின் மனைவியின் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யோபு இன்னமும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். அதற்கு பிறகும் அவனுக்கு அவமானங்கள், வேதனைகள், பழி சொற்கள் சிநேகிதர் மூலமாக வந்து கிடைக்குது. அப்போதும் கூட அவன் உத்தமத்தை என்ன செய்யலை, அவன் விடவே இல்லை. உத்தமத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கிறான். ஒரு நாளும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நான் உத்தமமாக இருந்ததுன்னு அவன் நினைக்கவே இல்லை. பலவிதமான யோசனைகள் அவனுக்குள்ளே ஓடினாலும் கூட அவன் உண்மையாகவே பாராட்டணும். யோபுவினுடைய அந்த விசுவாச உறுதி கர்த்தர் நமக்கெல்லாம் தரட்டும். அவ்வளோ உறுதியாக இருந்த யோபு இல்லை, ஆச்சரியமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு மனிதன் இருந்துட முடியுமா? இவ்வளோ பிரச்சனை இருந்துட முடியுமா? நமக்கெல்லாம் இதில் வந்து கால் பகுதியோ 100 வந்தால் கூட நம்மெல்லாம் என்ன ஆகுமோ தெரியாது. நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? அந்த ஒரு சின்ன ஒரு பகுதி போதுமே, ஒட்டஞ்சு ஒன்றுலாம் ஆகிடுறோமே. ஸ்தோத்திரம். ஒரு பொருள் கிடைக்கலனாலும் சரி, அல்லது யாரும் நம்மளை பேசிட்டாங்கன்னா நம்ம அப்படியே அப்செட் ஆகிடும். நம்ம இருதயம் தாங்க மாட்டாங்க. நம்மெல்லாம் பஞ்சு மாதிரிமா நினைக்கிறேன். நம்ம உள்ளமெல்லாம் இருதயமெல்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஏன்னா யோபு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதனாக இருந்திருக்கிறார். இவ்வளோ பிரச்சனைகளையும் கூட அவர் வந்து பாவமும் செய்யலை, ஆண்டவரையும் தூஷிக்கலை. மனவேதனையில் சில புலம்பல்கள் இருக்கத்தான் செய்யுது. அவனுடைய படிக்கும்போது நிறைய புலம்பல்கள் நிறையா இருக்குது. நான் வந்து நீதி உத்தமன் என்பதை நிரூபிப்பேன், ஆண்டவருக்கு முன்னாடி நான் வந்து நிரூபித்து காமிப்பேன் அப்படின்னு. அப்போ கூட வந்து உத்தமத்தில் இருக்கத்தான் நினைக்கிறானே ஒழிய ஆண்டவரை மறந்துடல, ஆண்டவரை விட்டுறல. ஆண்டவருக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன், காண்பிப்பேன்றதில் தான் அவன் இருக்கிறான். பாருங்கள், விசுவாச வார்த்தைகளே நிறைய பேசுகிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்களல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு பேசுகிறார். விசுவாச வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார். கடைசியில் பார்க்கும்போது தேவன் மறுபடியும் அவனுக்கு இரட்டத்தனையான நன்மைகளை ஆண்டவர் கொடுத்தார். எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார்னா, அவன் தேவனை நம்புகிறவன் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கும்படியாக தேவன் அதை அவனுக்கு கொடுத்தார். ஒருவேளை அதை கொடுக்காமலே விட்டுருந்தார்னு வைங்களேன், அவன் வந்து கடைசியில் சிநேகிதர் சொன்ன மாதிரி அப்போ அவங்க சொன்னதான் உண்மையாயிடும். குற்றம் சாட்டக்கூடியவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் உண்மையாய் போய்விடுமே. தேவன் அப்படியே விட்டிருந்தால், ஆண்டவர் அது விடவில்லை. அவன் மேல் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்பதும் ஆண்டவர் நிரூபிக்கும்படியாக அதை செய்தார். அவனை குற்றம் சாட்டியவர்கள் எல்லாருமே அவனை குற்றம் சாட்டியவர்கள் தான். சாத்தான் அவன் மேல் குற்றம் சாட்டினான். சாத்தானுடைய குற்றச்சாட்டுகள் பொய்யாகும்படி தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். சிநேகிதர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் பொய் என்பதை நிரூபிக்கும்படி தேவன் யோபுவுக்கு திரும்ப கொடுத்தார். அவனுடைய மனைவியின் குற்றச்சாட்டுகள் பொய்யாகும்படி தேவன் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு தன்மேல் குற்றம் சாட்டுகிற அந்த 3 நபர்களுடைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கும் அளவுக்கு அவனுக்கு பலன் ஒன்றும் இல்லை. எதை வைத்து யோபு தனக்கு வந்த குற்றச்சாட்டுகளை எதை வைத்து யோபு இல்லை என்று நிரூபிக்க முடியும்? அந்த இடத்துல யோபுக்கு என்ன இருக்கிறது? சொல்லதான் முடியும். தான் நிரபராதி என்பதும் நான் பாவம் செய்யவில்லை என்றும் நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை இல்லை என்றும் சொல்வதற்கு யோபுவிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனால் முடியாது. கர்த்தர் மட்டும்தான் யோபு நீதிமான் என்று நிரூபிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் சாத்தான் நம்ம மேல் குற்றம் சாட்டலாம், ஒருவேளை சிநேகிதர்கள் குற்றம் சாட்டலாம், யோபு மனைவி போல நம்முடைய குடும்பத்தார் நம்மை குற்றம் சாட்டலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் நாம் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு சில நேரம் எந்த ஆதாரம் நம்முடைய கையில் இருக்காது. எவ்வளோ எடுத்து சொன்னால் யாருக்கும் புரிய போகிறதும் இல்லை. தேவன் மட்டும்தான் நாம் நிரபராதி என்பதை நிரூபிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையாகவே நாம் நீதிமானாக இருந்தாலும், உண்மையாக தவறு செய்யாட்டாலும், தவறு செஞ்சதுக்கான ஆதாரம் தான் நிறையா கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது?
அதாவது நாம் தவறு செய்யவில்லை என்று நாம் நிரூபிக்க முயற்சிக்கிற போது, தவறு செய்யவில்லை என்பதற்கான ஆதாரங்களை விட நாம் தவறு செய்தோம் என்பதற்கான ஆதாரம் தான் அவர்களிடத்தில் நிறைய என்ன செய்யும். நம்மை குற்றம் சாட்டுகிற ஒருவர் குற்றம் சாட்டும் போது அதை பார்க்கிறவர்கள் கண்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் உண்மையாய் தெரிவதில்லை, நம்மை குற்றம் சாட்டக்கூடியவருடைய வார்த்தை தான் உண்மையாக தோன்றும். பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனால் நிச்சயமாக இந்த இடத்துல அழுவதை தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை. நமக்கு நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நான் சொல்லுகிற நிரபராதி என்று சொல்லுகிற இடத்தில் எனக்கு ஆதாரம் கொடுப்பதற்கு மக்கள் இல்லை. ஆனால் குற்றவாளி என்று சொல்லுகிறவர்களோடு கூட சேருவதற்கு ஆட்கள் நிறையா இருக்கிறார்கள். இந்த இடத்துல உண்மையாகவே யோபு நீதிமான் என்று சொல்வதற்கு ஒரே ஒருவர் தான் முடியும், தேவன் ஒருவர் தான் முடியும், கர்த்தர் ஒருத்தர் தான் முடியும். கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற வேளைகளில் யோபுவின் வாழ்விலே ஏதோ ஒரு அற்புதம் செய்து யோபு தவறு செய்யவில்லை என்பதை ஆண்டவர் நிரூபிப்பார். எத்தனை நம்புறீங்க? ஆமே. இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்விலும் நீங்கள் திரும்பவும் பெறுவதன் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதையும், நீங்கள் நீதி செய்கிறீர்கள் என்பதையும் கர்த்தர் நிரூபிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆண்டவர் சொல்றார், கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நமக்கு நம்முடைய கிரியைகளின் பலனை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவார். தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கான பலனை ஆண்டவர் கட்டாயம் தருவார். இப்போ நம்ம கவனம் செலுத்த வேண்டிய எது அப்படின்னா, எதில் கவனம் செலுத்தணும்? நம்முடைய கிரியைகளில் கவனம் செலுத்தணும். கிரியைகளுக்குரிய பலன் அப்படின்னா நம்முடைய கிரியைகள் உண்மையாகவே சரியாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய கிரியைகள் சரியாக இருக்கணும். நாம் நல்ல கிரியைகள் இல்லாத போது எனக்கான கிரியைகளுக்கான பலன் கிடைக்கும்னு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. நல்ல கிரியைகளுக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது, தவறான கிரியைகளுக்கு தவறான பலன் தானே கிடைக்க போகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்வில் கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் கொடுக்கிறார் என்றால் நம்முடைய கிரியைகளின் மேல் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. நாம் செய்த கிரியைகளும் சரி, இனி செய்து கொண்டிருக்கிற கிரியைகளும் சரி, ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சரியான நல்ல கிரியைகளை செய்யும்போது கர்த்தர் அதுக்கான பலனை ஆண்டவர் தருவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 11:31 வாசிக்கிற போது, இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படுமே. ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு பூமியில் சரிகட்டப்படுமே. இதை நீங்கள் தப்பாகவும் எண்ணி விட வேண்டியதில்லை. நீங்கள் புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நமக்கான பலன் பரலோகத்தில் கிடைக்கும்ன்றதை மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. பூமியிலும் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, பாவத்திற்கான தண்டனையும் நித்தியத்தில் மட்டுமல்ல, இங்கேயும் அனுபவிக்கிறாங்க. நீதிக்குரிய நன்மைகளை அங்கே மட்டுமல்ல, இங்கேயும் கர்த்தர் நமக்கு தருகிறார். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஒரு மனிதன் செய்யக்கூடிய அநியாயத்திற்கான பலனை தேவன் அவன் வாழ்க்கைக்கு பிறகு நித்தியத்தில் தான் கொடுப்பார் என்று அல்ல, இந்த பூமியில் அந்த அநியாயத்திற்குரிய பலனை பலர் என்ன செய்கிறாங்க? சந்திக்கிறத பார்க்குறோம். அதே போல தான் ஒரு தேவனுடைய பிள்ளை நீதி செய்கிற போது நாம் என்ன சொல்லி விடுகிறோம்னா, தேவன் ஒரு நாள் என்ன செய்வார்? தருவார். அவர் வரும்போது அதற்கான பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. அதை வச்சு விசுவாசம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்நாள் முழுசும் பூமியில் நம்ம கஷ்டப்பட தான் செய்யணும் போல், அவர் வரும்போது தான் நமக்கு பலன் தருவார். இல்லை, பூமியிலே நீதிமானுக்கு சரிகட்டப்படும்ன்ற வார்த்தை, நீதிக்கும் பலன் தருகிற தேவன் தான். நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் அல்லேலூயா. இந்த பூமியிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை இம்மையிலும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் யாவரும் ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் திரும்ப தருகிற தேவன், நீதிமானுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிற தேவன். எல்லாரும் ஆண்டவர் தோத்திரம் பண்ணி இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எங்களுக்கு நீதிக்குரிய பலனை கொடுக்கிற தேவன்.
எங்களை ஒரு முறை கூட நாங்கள் தாழ்த்துறோம் ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய நீதியின் பலனை ஒருவேளை சாத்தான் தடுத்து வச்சிருக்கலாம். ஒருவேளை கொஞ்ச காலம் யோபுடைய நீதியின் பலனை கிடைச்சிட்டு இருந்துச்சு அவனுக்கு. ஆனால் இடையில சாத்தான் அதை நிறுத்தி வச்சிருந்தான். ஆனால் தேவன் அதை திரும்பவும் அவனுக்கு கொடுத்தார். அதான் பார்க்கணும். உங்களுக்கு வர வேண்டிய நீதியின் பலனை சாத்தான் தடுத்து வைத்திருந்தாலும் தேவன் அதை திரும்ப தருகிற தேவன். உங்கள் நீதியின் பலன் திரும்ப கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருக்காக நீங்கள் கஷ்டப்பட்டது, ஆண்டவருக்காக உண்மையாக இருக்குன்னு நினச்சது எல்லார போல இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அதெல்லாம் தியாகம் பண்ணினது, நான் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணும், யார் யாரெல்லாம் என்னமோ சொல்லட்டும் அல்லது யார் யார் என்னமோ நினச்சிட்டு போட்டோம், ஆனால் இந்த விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன், ஆண்டவருக்காக வாழ்வேன்னு நீதியாக இருப்பதுக்கு நீங்கள் நிறைய பிரயாசப்பட்டீங்கல்ல. அந்த பிரயாசத்தின் பலனை சாத்தான் ரொம்ப நாளைக்கு தடுக்க முடியாது. தேவன் மறுபடியும் அதை திரும்ப அந்த பலனை தருவார் ஆண்டவர். உங்கள் கண்ணீருக்கான பலனை ஆண்டவர் தருவார். உங்கள் உத்தமத்திற்கான பலனை ஆண்டவர் தருவார். உங்கள் ஜெபத்திற்கான பலனை திரும்ப ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. தானியேலின் ஜெபத்துக்கான பலனை சாத்தான் 21 நாள் தடுத்து வச்சிருந்தான். ஆனால் திரும்ப தானியேலுக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கான பலனை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். நீதிக்கான பலனை தேவன் திரும்ப தருகிற தேவன். உண்மைக்கான பலனை ஆண்டவர் திரும்ப தருகிற தேவன். உங்கள் தியாகத்திற்கான பலனை ஆண்டவர் திரும்ப தருகிற தேவன். நான் உண்மையாக இருந்தும் எனக்கு இப்படி நடக்குதேன்னு நினைக்காதீங்க. நான் ஆண்டவருக்கு பிரியமாக தானே இருக்கிறேன், அவருடைய பிள்ளை தானே, நான் அநியாயம் செய்யலையே, ஆனால் ஏன் எனக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள், ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர் அர்த்தம் சொல்கிறாரு, நீ உத்தமத்திற்கான பலன் உனக்கு கிடைக்கணும், உண்மைக்கான பலன் கிடைக்கணும், நீ அவரை நம்பி இருக்கிறியா, அவரை நம்பியிருப்பதற்கான பலன் உனக்கு கிடைக்கணும். ஆனால் ஏதோ சில காரணங்களை இது தடுக்குது. ரொம்ப நாளைக்கெல்லாம் தடுக்க முடியாது. தேவன் மறுபடியும் அந்த பலனை ஆண்டவர் தருவார்னு வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. கைகளை உயர்த்தி இந்த காலையில், ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் கிரியைகளின் மேல் கவனம் செலுத்துகிறோம், நீங்கள் எங்களுக்கு திரும்ப தருகிற தேவன் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேலைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ திரும்பவும் ஆசீர்வதிக்கிற தேவன், நீதிக்கான பலனை திரும்பவும் தருகிற தேவன். எங்களை ஒருமுறை தாழ்த்துகிற ஆண்டவரே, நீர் விரும்புவதற்கு போல எங்களை நடக்க கிருபை செய்வீராக. யோபுவை போல ஆண்டவரே அப்பா, எத்தனை குற்றச்சாட்டுகள் மத்தியிலும் தேவனுக்கு உண்மையாக இருந்த போல நாங்கள் உண்மையாக இருப்பதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனை உண்மையாய் ஆண்டவரை வாழ பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபுவுக்கு வந்த நெருக்கடிகள் அதிகம், ஆனால் அவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலையும் உத்தமமாய் இருக்க முடியுமானால் எங்களையும் உத்தமமாய் இருக்க பண்ணுங்க ஆண்டவரே, நீதியாய் இருக்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர்களுக்கு பலன் கொடுக்கிறபடியால் நன்றி, பலன் கொடுக்கிறபடினால் நன்றி. இந்த கால வேளையில் ஒரு முறை கூட இந்த புதிய மாதத்துக்காக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம். ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் வருகை தாமதிக்குமானால் இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்த ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்கு முன்னாடி நீங்கள் போகணும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக போகட்டும். கோணல்கள் செவியாக்கப்படுவதாக. தேவனை இந்த மாதத்தில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதங்கள், சமாதானத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாரும். இம்மைக்கான சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கடந்த மாதங்களில், கடந்த வருஷங்களில் பெற வேண்டிய நீதிக்கான பலன்கள் தடுக்கப்பட்டிருந்தால் அந்த தடுக்கப்பட்ட எல்லா நீதிக்கான ஆசீர்வாதங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவர். எங்களுடைய சபை மக்களுடைய எல்லா குடும்பங்களிலும் நீதிக்கான பலன் கிடைக்கட்டும். எங்கள் சபை ஊழியத்தில் நீதிக்கான பலன் கிடைக்கட்டும். சபை ஊழியத்தில் ஆண்டவரே வளர்ச்சி தடைப்பட்டு போயிருந்தால் ஆண்டவரே அந்த வளர்ச்சியை திரும்பவும் தருகிற தேவன், எழுப்புதலை திரும்பவும் தருகிற தேவன், ஆசீர்வாதங்களை திரும்பவும் தருகிற தேவன். எனக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவங்களுடைய நீதிக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கட்டும். படிக்கிற பிள்ளைகள் விசேஷித்த ஞானத்தை திரும்ப பெறட்டும். வேலை செய்கிறவர்களுடைய வருமானங்கள் ஆண்டவரை உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தாரும். புத்திர பாக்கியங்களை தாரும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொழில் வியாபாரங்கள், சொந்த கை வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடக்கிற குடும்ப முகாமையும் அதை ஒட்டி நடக்கிற எல்லா கூட்டங்களையும், சிறப்பு கூட்டங்களையும் ஆசீர்வதியும். அந்த கூட்டங்கள் எங்கள் சபைக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கட்டும். உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.